வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ எந்த செடி வளர்ப்பு பற்றினதும் இல்லை. எங்கள் தோட்டத்துக்கு வரக்கூடிய சில பறவைகளையும் சில உயிரினங்களையும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ சிட்டிக்குள்ளே இருந்தாலுமே இந்த பறவைகள்லாம் நம்ம வீட்டு தோட்டங்களுக்கு வரத்தான் செய்யுது. நான் அப்பப்போ எடுத்து வச்சுருந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ. அது என்ன மாதிரியான அனிமல்ஸ்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்குறது வண்ணத்து பூச்சி. நல்ல கலர் கலராக பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரும். அந்த டைமில் நம்மக்கிட்ட செல் இருக்காது. நம்ம எடுத்து உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஓடிரும். சில டைம் வந்து நிறைய நேரம் அந்த கலர்ஃபுல்லான பூக்களை பார்த்தோன்னா அதில் உட்கார்ந்துருக்கும். அந்த பூக்களில் உட்கார்றதுனால ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு போகும்போது நம்மளுக்கு மகரந்த சேர்க்கை நடந்து நம்ம தோட்டத்தில் நல்ல காய்கறி தோட்டம்லாம் இருந்ததுன்னா நிறைய ஈல்டு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது தேனீக்கள். நம்ம எப்படியும் மாடி தோட்டத்தில் வந்து நல்ல கலர்ஃபுல்லான பூக்கள் இருக்கும்போது அதில் தேன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தேனை குடிக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து நம்ம தேனீக்கள் வந்து வரும். இந்த டெக்சாஸ் சேஜ் பிளான்ட்லாம் வந்து நிறைய தேனீக்கள் எப்போவுமே இந்த செடியில் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் நம்ம தோட்டத்தில் சாப்பாடு வைக்கும்போது கண்டிப்பாக முதல்ல வரக்கூடிய பறவைன்னு பார்த்திங்கன்னா அது காக்கா தான். தினசரி அது நம்ம பழக்கப்பட்டதுனால என்னன்னு தெரில, நிறைய பறவைகள் வந்து நம்ம சாப்பாடு வைக்கிற இடத்துலையும் தண்ணி வச்சிருக்க இடத்துலையும் நிறைய பறவைகளும் அணில்களும் வரும். இந்த கருங்குருவிகள்லாம் வரும். குயில் மாதிரி இருக்கும். சில குயிலுக்கு வந்து நல்ல கண்ணுக்கிட்ட வந்து நல்ல ரெட் கலராக இருக்கும். இது குருவியா குயிலா என்னன்னு தெரில, இந்த பறவை வந்து அடிக்கடி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓணான்லாம் வந்து குட்டி குட்டி பூச்சிகள்லாம் நம்ம அந்த பாத்திரம் கழுவுற இடத்துல நிறைய பூச்சிகள்லாம் வரும். அதை பிடிச்சி சாப்பிட வரும். ஆனால் இந்த ஓணானை பிடிச்சி சாப்பிட்றதுக்குமே பறவைகள், மைனா மாதிரி பறவைகள்லாம் இதையுமே அடித்து சாப்பிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மைனா. இந்த மைனா கூட ஒரு தடவை இந்த ஓணானை பிடிச்சி சாப்பிட்றது கூட ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நான். இந்த மைனாக்களுமே வந்து நிறைய வரும், கூட்டமாக கூட வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மரங்கொத்தி. நம்ம நினச்சிட்ருப்போம் இந்த மரங்கொத்தி வந்து மரங்களில் இருக்கிற புழு பூச்சிகள் இதை தான் கொத்தி சாப்பிடணுன்ட்டு. ஆனால் இப்போ வந்து நம்ம வைக்கிற சாப்பாடு, சைவ சாப்பாடு கூட இந்த மைனாக்கள்லாம் சாப்பிடுது. இந்த அணில் எப்படி சண்டை போடுதுன்னு பாருங்கள். நிறைய அணில்கள் இருக்கிறனால அதுகளுக்குமே வந்து சாப்பாடுக்குள்ளே தட்டுப்பாடாக என்னன்னு தெரியல, இந்த மைனா கூட சண்டை போடுது. இது பார்த்திங்கன்னா மயில். இது வந்து பெண் மயில் வந்து அந்த குட்டிகளோடு வருது பாருங்கள். குட்டிகளோட ரொம்ப ரொம்ப ரேராக தான் வரும். அதுக்கப்புறம் தனியாக இந்த மாதிரி இந்த ஆண் மயில் வந்து அடிக்கடி வரும். ஆண் மயில் வந்து நல்லா இந்த மேகமாக இருக்கிற நேரத்தில் நல்லா ரெக்கை விரித்து கூட நல்லா அழகாக இது பண்ணும். ஆனால் நம்ம வந்து கேமரா எடுத்து வரக்குள்ளே ஓடிடும். இதுதான் கருங்குயில். ஏஷியன் குயில்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த குயில்களுமே கண்ணுக்கிட்ட நல்ல சிவப்பாக இருக்கும், அடிக்கடி வரும். இதே 2 டைப் இருக்குது. இன்னொரு குயில் இருக்கும், அது வந்து வெள்ளை கலரில் ஒரு டாட்டாக உள்ள மாதிரி இருக்கும். அது கூட இப்போ அந்த பறவையும் அடிக்கடி வரும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த தான் அந்த நான் வெள்ளை கலரில் டாட்டாக உள்ள குயில்னு சொன்னேன் பார்த்திங்களா, இதுவுமே அடிக்கடி வரும். இந்த கருங்குயிலும் இந்த டாட்டா உள்ள குயில் கூட எல்லாமே சேர்ந்து கூட வரும். பக்கத்தில் வீட்டை சுற்றி ஃபுல்லாக மரங்களாக இருக்கனால அந்த மரங்களில் தான் தங்கி இருக்கும். நம்ம எப்போ சாப்பாடு வைப்போம்னு பார்த்து கரெக்டாக அதுகளும் காக்காலாம் சாப்பிட்டு போன பிறகு இதுகளும் சாப்பிட வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிங்ஃபிஷர். இந்த கிங்ஃபிஷர் வந்து இந்த எப்பயுமே ஒரு மாங்கன்று வச்சுருப்போம், அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சுருப்போம். எப்போ வந்தாலுமே அதில் தான் உட்காந்துருக்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து கீழே வந்து நம்ம பாத்திரங்கள் ஒரு தண்ணி, குளிக்கிற தண்ணிலாம் அந்த பக்கம் போகும். அதில் குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் பிடிக்கிறதுக்காக எப்பயுமே அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்கும். கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட தெரிச்சு ஓடிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குருவி ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த டக்குன்னு ஓடிருச்சு பார்த்திங்களா, அதை நம்ம வந்து நம்ம கேமராவில் வந்து ஷூட் பண்ணவே முடியாது. டக்குன்னு ஓடிடும். நிறைய கூட்டமாக தான் வரும். கிச்சு 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 கிச்சுன்னு சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். இந்த லைட்டாக அந்த மரத்தை அப்படி தாவிட்டே இருக்குது பார்த்திங்களா. இதுகளுமே வந்து நிறைய வரும். நம்ம வந்து தானியம்லாம் போட்டோம்னா அதை சாப்பிட்றதுக்கு வரும். அடுத்து வந்து புல்புல் பறவைன்னு சொல்லுவாங்க. அது ஹேங்கிங் பிளான்ட்ஸில் அடிக்கடி மேலே வந்து உட்காந்துருக்கும். இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி பறவை தான்.
அது இந்த மேலே இந்த போர்டு மேலே 2 பறவைகள் உட்காந்துருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நம்ம வந்து இப்போ இது ஷூட் பண்ணுறதுக்குள்ளே தெரிச்சு ஓடிடும். ஒரே ஒரு நாள் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, சிங்கிளாக உட்காந்துருக்குது பாருங்கள். எப்பயுமே 2 பறவை வந்து சேர்ந்தாப்புல தான் வரும். அன்னைக்கு சாயங்கால நேரம் நல்லா மழை பெஞ்சிருந்தனால வெளியே பறக்க முடியாமல் ரொம்ப நேரம் அதிலே உட்காந்துட்டு இருந்தது இந்த பறவை. இந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பறவை வந்து அந்த அலகு வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இதை வந்து எல்லோ பில்டு பேப்லர்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்லா கூட்டம் கூட்டமாக நிறைய பறவைகளாக சேர்ந்து தான் வரும். இது எல்லாமே பக்கத்தில் இருக்க மரங்களில் தான் இருக்கும். அப்பப்போ தண்ணி குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும், நம்ம தோட்டத்துக்குள்ளே நம்ம தானியம் ஏதாவது போட்டோன்னா சாப்பிட்றதுக்கும் வரும். இந்த பறவைகளுமே சில நேரம் ஒற்றுமையாக இருக்கும், சில நேரம் வந்து அதுகளுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருக்கும் பாருங்கள். அப்புறம் பூனைகள் கூட நம்ம வச்சுருக்க சாப்பாடை சாப்பிட்றதுக்கும் வரும், அந்த தொட்டியில் இருக்க தண்ணி குடிக்கிறதுக்காகவுமே சில நேரம் வரும். அதுகளுமே பயந்து தான் சாப்பிடுது பாருங்கள். பக்கத்தில் வந்து காக்கா எதுவும் கொத்திருமோ இல்லை அணில் எதுவும் வந்துருமோ என்னன்னு தெரியல, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுது. அப்புறம் புறாக்கள்லாம் கூட வரும். இந்த குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த கீழே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அது கேட்டு மேலே தான் இருந்தது. கேட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருப்போம், அதில் உட்கார்ந்தது டக்குன்னு வாசலுக்கு வந்துருச்சு. சத்தம் கேட்டோடனே ஓடிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் காம்பவுண்ட் அடுத்த வீட்டில் வந்து பூனைகள் இருக்குது. இந்த பூனைகள் கூட இந்த மயில் வந்து எப்படி சண்டை போடுதுன்னு பாருங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பறவைகள்லாம், மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ்லாம் கூட எங்கள் ஏரியாவுக்கு வரும். இந்த வால் உள்ள பறவைலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து ஷூட் பண்ண முடியாது. ஆள் அரவம் கேட்டாலே இந்த பறவைகள்லாம் ஓடிரும். சரி நண்பர்களே, எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.